நீங்க உங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மூவ் பண்ணணும், உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சேல் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ் வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகுது, இ காமர்ஸ் வெப்சைட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ பேசிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா இ காமர்ஸ் வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும். லைக் உங்க ப்ராடக்ட்டை நீங்க ஆன்லைன்ல சேல் பண்ணிக்கலாம், இதர் பிசிக்கல் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ப்ராடக்டா இருந்தாலும் சரி. சேம் லைக் தட் வந்து பாத்தீங்கன்னா உங்க சர்வீசஸையும் நீங்க ஆன்லைன்ல சேல் பண்ண முடியும். ஆன் டிமாண்ட் ஆப். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து கஸ்டமர் ரைஸ் பண்றாங்க, லைக் வந்து எனக்கு ஒரு பிளம்பர் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிளம்பரோ இல்ல கார்பெண்டரோ யார் வேணுமோ அந்த சர்வீஸ் ரெக்வயர்ட் பேஸ் பண்ணி கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட் கீழே தான் வருது. இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி. சோ இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்க்கு மேண்டேட்டரியா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும். சோ உங்க பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யூஸ்வலா நீங்க ஜிஎஸ்டி எடுத்து வச்சிருப்பீங்க. அது போக இ காமர்ஸ் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இ காமர்ஸ்ல என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்க்கு ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் உங்களோட பேமெண்ட் கேட்வே வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சர்டிபிகேட் அண்ட் உங்களோட பேன், உங்களோட பிசினஸ்க்கு உண்டான பேன், ஏதோ நீங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்தாலும் சரி இல்ல சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்தாலும் சரி இந்த பேன் கார்டு தேவைப்படும். அண்ட் உங்களோட எம்எஸ்எம்இ தேவைப்படும், உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தேவைப்படும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா தான் நம்ம பேமெண்ட் கேட்வேல அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இ காமர்ஸ் வெப்சைட்ல என்ன பண்ணணும், உங்க ப்ராடக்ட்டை நீங்க ப்ராடக்ட் சர்வீஸ் எதா இருந்தாலும் சரி அந்த ப்ராடக்ட் உண்டான இமேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ 5 to 6 இமேஜஸ் வந்து நம்ம ரெக்வயர்டா இருக்கும் பர் ப்ராடக்ட்டுக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதர் கலர் வேரியன்ஸ் மல்டியா இருக்கலாம், இல்ல வந்து ப்ராடக்ட் வேரியன்ஸ் மல்டியா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரே டிஷர்ட் தான் சைஸ் வைஸ் வேரி ஆகும். லைக் எம், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி வந்து சைஸ் வைஸ் வேரி ஆகும். கலர் ஒரே கலரா இருக்கலாம், இல்ல கலர் வந்து மல்டி கலராகவும் இருக்கலாம், சைஸும் மல்டி சைஸா இருக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கலர் வந்து ரெட், எல்லோ, ஒயிட்னு இருக்கு. அதே மாதிரி அதுக்குள்ள சைஸஸும் வேரி ஆகும். லைக் எம், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பேரலுக்கு யூஸ் ஆகும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேட்டரி ஷாப் வச்சிருக்கீங்க, அந்த பேட்டரிஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல சேல் பண்ணீங்கன்னா ஸோ பேட்டரிஸ்னா கிலோவாட் வைஸ் வந்து கேட்டகரி மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய வெரைட்டிஸ் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து சைட்ல இருக்க ஸ்கிரீன்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலா வந்து பார்த்தோன்னா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கு நாங்க சொன்ன மாதிரி சாஃப்ட்வேருக்கு ஒரு இ காமர்ஸ் சைட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். உங்க ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதில் ஆட் பண்ணிட்டு நீங்க ஈஸியா கொடுத்துக்க முடியும். அண்ட் என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணா நீங்க அன்லிமிடெட் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், அன்லிமிடெட் ப்ராடக்ட் இமேஜஸ் ஆட் பண்ணிக்க முடியும், அதுக்குண்டான கேட்டகரிஸ் அன்லிமிடெட் ஆட் பண்ண முடியும், சப் கேட்டகரிஸ் அன்லிமிடெட் ஆட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா நம்ம பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட ஏபிஐயோ தேர்ட் பார்ட்டி வெண்டார் யூஸ் பண்ணியோ நம்ம பண்ணி கொடுக்க போறது இல்ல. உங்க பிசினஸ்க்கு இண்டிபெண்டா உங்க பிராண்டுக்கு இண்டிபெண்டா நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். உங்களோட டொமைன் நேம்லயே நம்ம பண்ணி கொடுத்துறோம். சோ இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்க பிசினஸ்க்கு உண்டான மெயில் கிடைச்சிரும். ஸோ பிசினஸ் மெயில் ஐடி சப்போர்ட் அட் உங்களோட டொமைன் நேம்.com இல்ல நோ ரிப்ளை அட் இல்ல இன்ஃபோர்ட் அந்த மாதிரி மெயில் ஐடிஸ் வாங்கிக்க முடியும். மேப் லொகேஷன்ஸ் பின் பண்ணிக்க முடியும். சாட் பாக்ஸ் இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டுக்கு உண்டான சாட் பாக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த இ காமர்ஸ் போர்ட்டல்ல இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல சைட்ல நான் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓவரால் ப்ரிவியூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும். யூஸ்வலா ஒரு இ காமர்ஸ் சைட் இருக்குன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்னா இன்ஸ்டன்டா சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட் உண்டான அட்வர்டைஸ்மெண்ட் பேனர். அந்த பேனரை கிளிக் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜ்ல இருந்து என்ன டீடைல்ஸ் வருதோ அந்த டீடைல்ஸ் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி அதை ஈஸியா சேல் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராடக்ட் ஒன்றுனா நான் சொன்ன மாதிரி சைஸ் வைஸ் வெரைட்டிஸ் வேரியா இருக்கலாம், இல்ல கலர் வைஸ் வெரைட்டிஸ் வேரியா இருக்கலாம், இல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்து ரிவ்யூஸ் வாங்குறது, இல்ல வந்து இ காமர்ஸ் வெப்சைட்லேயே ரிவ்யூஸ்க்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு, அதுக்குண்டான கமெண்ட்ஸ்க்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு, எவ்வளவு வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன் முத கொண்டு இதுலயே இருக்கு. இஃப் இன் கேஸ் நாங்க வந்து சாஃப்ட்வேருக்கு சேல் பண்றோம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் டவுன்லோட் இ காமர்ஸ். ஸோ ஒரு நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ப்ராடக்ட் 100 rupees நாங்க போட்டிருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஜஸ்ட் கார்ட்ல ஆட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து டிஜிட்டல் சேல் ப்ராடக்ட், அதனால நாங்க வந்து லைசன்ஸ் ஸ்கீம் மட்டும் தான் நாங்க சேல் பண்றோம். அதே பிசிக்கல் ப்ராடக்ட்டா இருக்கு அப்படின்னா லைக் அமேசான், பிளிப்கார்ட் ஆர் அதர் இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா பண்ணின உடனே உங்க ப்ராடக்ட்டை கொரியர் பேக்கப் பண்ணி கொரியர் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமா உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. வித்தின் 7 working days அப்படின்ற பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க இந்த ப்ராடக்ட் பிசிக்கலா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு நீங்க அதை ஆட் பண்ணிக்க முடியும். இதுல நான் சொன்ன மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்க்க முடியும் டிஸ்பிளேல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பரலுக்கு உண்டான இண்டஸ்ட்ரீஸ்க்கு உண்டான அப்பரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உண்டான இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்கான இஆர்பிஸ் இருக்கு. பேசிக்கான இஆர்பிஸ் அப்படின்னா
பேசிக்கான இஆர்பிஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு உண்டானது, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டானது, அந்த மாதிரி விஷயங்களோட கஸ்டமைஸ் இஆர்பிஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இ காமர்ஸ் எப்படி கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்குறோமோ ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து எந்த ப்ராடக்டா இருந்தாலும், லைக் சிங்கிள் பேஜ் வெப்சைட், ஸ்டாட்டிக் வெப்சைட், இல்ல வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட், இல்ல ஒரு டைனமிக் வெப்சைட், இல்ல நீங்க வந்து வேர்ட் பிரஸ்ல யூஸ் பண்றீங்க, வெப்சைட் வந்து எனக்கு வேர்ட் பிரஸ்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து நம்ம அப்லோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது போக வெப்சைட் பார்ட் இல்லாம நெக்ஸ்ட் பார்ட்ல வரோம் அப்படின்னா இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ், கஸ்டமைஸ்டு பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். நீ ஈஸியா வந்து அதுல பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்ட் இப்போ நான் வந்து ப்ராடக்ட்டை ஆட் பண்றது எப்படி அப்படின்றது சொல்லிட்டேன். ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ராப்பரா தெரியுதா, எந்த கேட்டகரிக்குள்ள எந்த சப் கேட்டகரிக்குள்ள தெரியுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம இங்க பார்க்க முடியும். லைக் வந்து அப்பரல் லிங்க் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் இஆர்பி நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கு அப்படின்னா அதில் லிஸ்ட் அவுட் ஆகும். ப்ராடக்ட் ஆட் ஆகல அப்படின்னா நோ ப்ராடக்ட் ஃபவுண்ட் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட ஸ்டாக் சேல் அவுட் ஆயிடுச்சா, விச் மீன்ஸ் சோல்ட் அவுட்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி சோல்ட் அவுட் ஆன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்டாக்கை வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லைசன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100 லைசன்ஸ் தான் போனோம்னா 100 லைசன்ஸ் சேல் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து கார்ட்ல ஆட் பண்ண முடியாது, சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபீச்சரும் இதுல வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம். அது போக நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்றது நீங்க ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸோ இல்ல வந்து அதுக்கு தனியா ஒரு ட்ராக்கிங் கோட் வச்சுலாம் நீங்க பார்க்கணும்னு மேண்டேட்டரி இல்ல. இந்த போர்ட்டல்லே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வியூவா நம்ம கொடுத்துருக்கோம். லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்லாம் மேல இருக்கும், நீங்க அதை பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் நம்ம ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே அதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ப்ராடக்ட் உண்டான வீடியோ நீங்கள் வீடியோ ஆட் பண்ணலாம், இமேஜ் ஆட் பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங் உண்டான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி பார்ப்போம். இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் எங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு யூசரா இருக்கேன், என்னோட இ காமர்ஸ் வெப்சைட்ல நான் ஒரு யூசரா போறேன் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ யூசர் வராங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, யூஸ்வல் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம நார்மலா மெயில் ஐடி, மொபைல் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம டைரக்டா கூகுள் மெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். சோசியல் மீடியா மெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். சோசியல் மீடியா அக்கௌண்ட் சோசியல் மீடியா வச்சு நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம். லைக் நீங்க சைன் அப் பண்ண போறப்போ கீழே கேட்கும் சைன் அப் வித் உங்க கூகுள் அக்கௌண்டா, இல்ல சைன் அப் வித் ஃபேஸ்புக்கா, இல்ல சைன் அப் வித் ட்விட்டரா அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணா போதும் அந்த அக்கௌண்ட் அந்த ப்ரௌசர்ல லாகின் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் ஆக்சஸ் ஆகி இன்ஸ்டன்டா அந்த அக்கௌண்ட் சைன் அப் ஆயிக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்கோம். இதுல நெக்ஸ்ட் பார்ட், இப்போ நீங்க சைன் அப் ஆயிட்டீங்க, பட் நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணினா மட்டும்தான் உங்க அக்கௌண்ட் வெரிஃபை ஆகும். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலிட் யூசரா வந்து இந்த அக்கௌண்ட்ல கண்டினியூ பண்ண முடியும் இந்த இ காமர்ஸ் வெப்சைட்ல. ஸோ அது எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா மெயில் நோட்டிஃபிகேஷன் போற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக் பிளான் வந்து பாத்தீங்கன்னா மெயில் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணும், நான் வந்து எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் போவேன், இல்ல வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் போவேன், இல்ல வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் போவேன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் பண்ணி கொடுக்க முடியும். இன்ஸ்டன்டா இப்போ சீப் அண்ட் பெஸ்டா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸோட இ காமர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க இந்த பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களோட பிசினஸை ஈஸியா நீங்க கொடுத்துக்க முடியும். நீங்க ஒரு யூசரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல சைன் அப் வெரிஃபிகேஷன் வந்து மெயில் மூலியமா வந்து போற மாதிரி மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு யூசரா இருக்கிறதுனால உங்களோட ப்ரொஃபைல் ஹேண்டிலிங், ஸோ மேல டாப் கார்னர்ல உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் வரும். உங்களோட டேஷ்போர்டு, உங்களோட ப்ரொஃபைல் டீடைல், உங்களோட சப்போர்ட் டிக்கெட்ஸ் ஏதாவது ரைஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது அங்க வரும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட்ஸ் ஏதாவது அந்த பர்டிகுலர் இ காமர்ஸ் சைட்ல உங்களுக்குன்னு பண்ணிருக்க இ காமர்ஸ் சைட்ல நீங்க யூசரா இல்லாதப்போ ஒரு அட்மினா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கூப்பன் கோட்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த கூப்பன் கோட்ஸ் ஆஸ் a யூசரா நீங்க வர்றீங்கன்ற பட்சத்துல யூசர் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் வந்து ஒரு 50% ஆஃப், 20% ஆஃப், அது அந்த கூப்பன் கோட்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு நாள் தான் அந்த டியூரேஷன், இல்ல இவ்வளவு ஆர்டர்ஸ் மட்டும்தான், இல்ல இவ்வளவு யூசர்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ கூப்பன் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுல இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி வெண்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மல்டி வெண்டர் அப்படின்னா நீங்க ஒரு செல்லர் மட்டும் இந்த வெப்சைட் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இல்ல, மல்டி வெண்டர்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எப்படி அமேசான், பிளிப்கார்ட் மல்டி வெண்டர்ஸ் மூலமா சேல்ஸ் எடுத்து அதுல ஒரு கமிஷன் பார்த்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த இ காமர்ஸ் சைட்டும் சிங்கிள் வெண்டராகவும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், மல்டி வெண்டராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டி வெண்டர் அப்படின்னா நான் ஒரு பிசினஸ் பண்றேன், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நான் என்னோட பிசினஸ் ஆட் பண்ணிக்க முடியும், உங்களோட பிசினஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான பே அவுட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா தான் வரும். இந்த விஷயங்களோட பேக் அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்மின் லாகின்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க முடியும். அட்மின் லாகின் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க.
ஸோ அட்மின் லாகின் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா அட்மினோட டேஷ்போர்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அட்மின்ஸோட டேஷ்போர்டு எப்படி இருக்கு, அந்த டேஷ்போர்டில் ஓவர ஆர்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேனலில் நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஆர்டருக்கு உண்டான ஃபாலோ அப் ஷீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல் டேஷ்போர்டில் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேனலில் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு வெண்டாரா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க வெண்டார் பேனல்லையுமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ வெண்டார் பேனலில் யூஸ்வலாக சொல்லணும் அப்படின்னா நீங்க போய் டேஷ்போர்டு கிளிக் பண்ண உடனே உங்க வெண்டார் பேனல்ல தெரியும். நான் இப்போ ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த வெண்டார் பேனல்ல எல்லா டீடைலுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். அதுல நீங்க ப்ராடக்ட் ஆட் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் உண்டான டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கூப்பன் கோட்ஸ் ஆட் பண்றது, இந்த உங்களோட ப்ராடக்டோட சப்போர்ட் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெண்டார் பேனல்ல லிஸ்ட் அவுட் ஆகும். அது போக நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உண்டான கீவேர்ட் கொடுக்கணும். அந்த SEO கீவேர்ட்ஸ் கொண்டு நீங்க இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம சைட்டை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க ஆட் பண்றீங்கன்னா ப்ராடக்ட் ஆட் பண்றப்பே வந்து பாத்தீங்கன்னா SEO கீவேர்ட்ஸ் கொடுப்போம். அந்த SEO கீவேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சர்ச் இன்ஜின்ல வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்டோட இமேஜ், உங்களோட ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாமே, வீடியோ என்ன நீங்க அந்த நம்ம சைட்ல ஆட் பண்ணிருக்கீங்களோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ல லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்க எந்த ஒரு விஷயமே பண்ணாம சர்ச் இன்ஜின்ல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் அவுட் ஆகிறப்போ உங்களோட விசிபிலிட்டி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். உங்க ப்ராடக்ட்டை எப்படி SEO டெக்னிக் யூஸ் பண்ணி இ-காமர்ஸ்ல சேல் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வித் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே நீங்க பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்களோட கீவேர்ட்ஸ் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா கூகுள் சர்ச்ல வந்துடும். கூகுள்ல யாராவது போய் உங்க ப்ராடக்ட் ரிகார்டிங்கா சர்ச் பண்றாங்க, இமேஜ் சர்ச் பண்றாங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ், ப்ராடக்டோட இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் இமேஜஸ்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்படி ஒரு கஸ்டமர் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அட்மின் பேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டோட தீமோட சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்க முடியும். லைக் வந்து மெனு வந்து நீங்க ப்ரீவியஸா அந்த சைட்ல வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஸோ அந்த மெனுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெனுஸோட சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்க முடியும். நான் ஸ்கிரீன் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றேன். நீங்க அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் மெனுஸோட நேவிகேஷன் பார் எப்படி இருக்கணும். ஸோ வந்து பேரலா இருக்கணுமா, இல்ல வந்து லைக் ஒரே இதுல வெர்டிகலா வரணுமா அப்படின்றத முதற்கொண்டு அதில் நம்ம கொடுத்துருக்கோம். தீம் ஆகட்டும், ஸ்லைட் பேனர்ஸ் ஆகட்டும், இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ் ஆகட்டும், இதோட ப்ரொவிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அட்மின் ஆக்சஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஒரு சூப்பர் அட்மின் ஆக்சஸ்ல இருக்கீங்க அப்படின்னா வெண்டர் ஆக்சஸ் தனியா வரும், சூப்பர் அட்மின் ஆக்சஸ் தனியா வரும், யூசர் ஆக்சஸ் தனியா வரும். மொத்தம் 3 ஆக்சஸ் தனித்தனியா நம்ம கொடுத்துருக்கோம். இதுல யூசர் ஆக்சஸ் பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிட்டேன். வெண்டர் ஆக்சஸ் என்ன, வெண்டர் ஆக்சஸ்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட்மின் ஆக்சஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் அட்மின் ஆக்சஸ்ல இந்த மாதிரி உங்களோட தீம், உங்களோட மெனுஸ், இது எல்லாத்தையுமே நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொண்டு வர முடியும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஆடட் போனஸ் என்ன இருக்கு அப்படின்னா எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து SEO கீவேர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஓவரால் சைட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அந்த சைட்டோட டூலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க SEO கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். இந்த SEO கீவேர்ட்ஸ் ஆட் பண்றது சேம் லைக் தட் நான் எப்படி சொன்னோம், ஆட்டோமேட்டிக்கா கூகுள் சர்ச்ல லிஸ்ட் அவுட் ஆகும் சொன்னேன் இல்லையா, அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்டரோட ஃபுல் ஸ்டேட்டஸ்மே அதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நிறைய பேஜஸ் ஆட் பண்ணுவீங்க, லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பிரைவசி பாலிசி, ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட், கான்டாக்ட் சப்போர்ட்டுக்கு இல்ல நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பேஜ்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்குமே இண்டிவிஜுவல் நாலேஜ் வந்து ஒரு பேசேஜாவோ இல்ல ஒரு வீடியோ கண்டென்ட்டாவோ வந்து நம்ம வெப்சைட்ல லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். இந்த நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். என் நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும், என் நம்பர் ஆஃப் கேட்டகரி, என் நம்பர் ஆஃப் சப் கேட்டகரி, என் நம்பர் ஆஃப் ப்ராடக்டோட இமேஜஸ், ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா உங்க பிசினஸ் வெப்சைட்ல நீங்க வந்து என் நம்பர் ஆஃப் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்டுக்கு இண்டிபெண்டா நாங்க பண்ணி கொடுக்கறதுனால இந்த விஷயங்களை நீங்க ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும். இதோட பிரைசிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இன்னும் இதுல சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ லைக் அதே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு யூசருக்கு உண்டான பெர்மிஷன் ஆக்சஸ் நீங்க பண்ண முடியும். அந்த யூசரை நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க பேன் பண்ணிக்க முடியும். ஒருவரோட யூசர்ஸோட லாக் ஃபைல்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ எப்போ லாகின் பண்ணாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, எந்த பேஜ்ல போய் அவங்க பார்த்துட்டு லாக் அவுட் ஆயிருக்காங்க, லாக் அவுட் ஆகலையா, இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் லாக் ஃபைல்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா மெம்பர்ஷிப் பிளான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப் பிளான்ஸ் அப்படின்னா எப்படி வந்து ஒரு மெம்பர்ஷிப்க்கு லைக் ஒரு 100 rupees பேமெண்ட்னா சில ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அமேசான் பிரைம் யூஸ் பண்ற மாதிரி 100 rupees பே பண்ணா சில ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மெம்பர்ஷிப் பேக்கேஜ் பிளான்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேனல், இந்த பர்டிகுலர் இ-காமர்ஸ் வெப்சைட்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்வர்ட்ஸ் பண்றது, இந்த வெப்சைட் வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப லோட் ஆகிற மாதிரி இருக்குன்னா சிஸ்டமோட கேட்ச் நீங்க கிளியர் பண்ற ஃபெசிலிட்டி வந்து இதுலயே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சிஸ்டம் கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவும் கிளியர் ஆகும் அண்ட் நீங்க மேனுவலாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா 30 minutes ஒன்ஸ் வந்து சிஸ்டமோட கேட்சை நம்ம கிளியர் பண்றப்போ உங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டோட
கேட்சை கிளியர் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இ-காமர்ஸோட ரன்னிங் டைம் வந்து ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ ஸ்பீட் அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸ்ல நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும்னா 3.31 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 0.31 செகண்ட்ஸ்ல நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து லைவ்ல வந்துடும். இதுவே வந்து ப்ராடக்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து வெப்சைட்டே ஓப்பன் ஆயிரும். 15 செகண்ட்ஸ் அப்படின்றது ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 50 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு. அதே நாங்கள் 3000 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ 3000 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா 3.1 செகண்ட்ஸ். ஸோ ஓவரால் சொல்லலாம் 30 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே லோட் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். இதுக்காக மட்டும் தான் இந்த கேட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டோட சாட் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்க வந்து ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணும், சப்போர்ட்டோட சாட் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஸ்கிரீன் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண உடனே அந்த கொஸ்டினுக்கு உண்டான டீடைல்ஸ் அதில் கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட நிறைய பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்டோட ஐக்கான உங்க வெப்சைட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீச்சருமே வந்து இதுல ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அஃபிலியேட் மார்க்கெட் உங்க ஓகே அஃபிலியேட் மார்க்கெட்டோடது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமோட கம்ப்ளீட் இது லைக் உங்களோட கான்டாக்ட் டீடைல் சேஞ்ச் பண்ணிக்கிறது, வெப்சைட் கீழே வரக்கூடிய ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கோட கமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். எவ்ரி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கும் நீங்க அந்த இடத்துல ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணிக்க முடியும். அது கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோட் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சூப்பர் அட்மின் ஆக்சஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்க பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி, உங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல மூவ் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இ-காமர்ஸ் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணி முடியும். இந்த வெப்சைட் வந்து எத்தனை நாள் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா எங்ககிட்ட 24 hours டைம்ல உங்களுக்கு நாங்க இ-காமர்ஸ் லைசன்ஸ் போட்டு உங்களோட டொமைன் நேம்ல எங்களால ரன் பண்ணி கொடுக்க முடியும். நீங்க ஈஸியா வந்து லாகின் பண்ணி உங்க பிசினஸ் உங்க ப்ராடக்ட்டை வந்து கேட்லாக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்கு நீங்க போயிடலாம். அண்ட் வரக்கூடிய லீடை ஆர்டரை கன்வெர்ட் பண்றதுக்குண்டான ஆப்ஷனும் எங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்க பிசினஸ்க்கு எப்படி அது ரெக்யர்மெண்ட்ஸா இருந்தாலும் என்ன ப்ராடக்ட் நீங்க பண்றதா இருந்தாலும் உங்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000 plus 18% GST நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் Umashankar from FACraft. We don't sell what we have, we create what you want. Thank you.